பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுது. அதனால மத்திய 13ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்கள் மட்டும் நான் பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரத்தில் இயேசு அழகான ஒரு ஓமையை பற்றிய சொல்லியிருப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, விதைக்கிறவங்க ஒருத்தங்க புறப்பட்டு அவங்க விதைகளை விதைக்கும் போது சில விதைகள் எங்கே விழும் பார்த்தீங்கன்னா வழி அருகே விழும். அந்த விதைகளை பறவைகள்லாம் பச்சித்து போட்டோம். சில விதைகளை அவர் கற்பாறை மேலே விழும். அந்த விதைகள் வேறு இல்லாதனால பலன் கொடுக்காம போயிடும். கொஞ்ச நாள் இருக்கிறது பலன் கொடுக்காம போயிடும். சில விதைகள் முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டதுனால முட்கள்லாம் வளர்ந்து அந்த விதையை அந்த செடியை நெருக்கி போட்டுரும். ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விடும். அந்த விதைகள் பலன் கொடுக்கும். கண்டிப்பா சிலது 100 ஆகும், சிலது 60 ஆகும், சிலது 30 ஆகும் பலன் கொடுக்கும். இந்த விதை எதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவோட வார்த்தையை தான் அந்த விதைக்கு ஒப்பிடுறோம். நாம தான் நிலமா இருக்கும். சில பேர் அவருடைய வார்த்தை கேட்டு நம்ம உணர்வே இல்லாமல் பார்த்தீங்களா, அவங்க தான் யாருக்கு ஒப்பா இருக்காங்கன்னா அந்த வழி அருகே விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அவருடைய வார்த்தை கேட்டு சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க உடனே. ஆனால் அவங்க நிற்காம போயிடுறாங்க. ஏதோ ஒரு துன்பம் வரும்போது, வசதி நிமித்தம் ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க விழுந்து போயிடறாங்க. பார்த்தீங்களா, இவங்க தான் வேறு இல்லாதனால விழுந்து போகிற விதைக்கு, கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பா இருக்காங்க. ஆனால் சிலர் வசந்தம் கேட்டு ஏற்றுக்கொண்டாலுமே உலக கவலையும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நெருக்கி போடுது. பார்த்தீங்களா, அதனால அவங்க இடத்துல நினைச்சு அவங்களே விழுந்து போயிடுவாங்க, பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. இவங்க தான் முட்கள் நடுவில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. ஆனால் சில விதைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுறது இல்லை, அவங்க தான் பலன் கொடுக்க முடியும். இயேசுவோட வார்த்தை கேட்டு யாரெல்லாம் உணர்ந்தது எப்படி வாழ்றாங்களோ அவங்க தான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு ஒப்பா இருக்கிறாங்க. நாம கூட இயேசுவோட வார்த்தை கேட்டு உணர்ந்து அதுபடி நடந்தோம்னா நாம கூட பலன் கொடுப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு நம்ம ஒப்பா இருப்போம்.